இந்த வீடியோவில் ரேக்னா என்ன, ஃபைன் டியூனிங்னா என்ன, அது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெக் அண்ட் ஏஐ இன்ஃபர்மேஷனை தமிழில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரேக்னா என்ன, ஃபைன் டியூனிங்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ChatGPT எடுத்துக்கோங்க. நீங்கள் போய் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அதனால் ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரி நம்ம LLM வச்சே நம்ம ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிடலாமே, அதாவது ஒரு கஸ்டமர் சர்வீஸே பில்ட் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் ஹியர் த ப்ராப்ளம் இஸ், இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான சில இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து இன்டர்நெட்டில் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து ப்ரைவசியாக இருக்கும். ஸோ அப்போது வந்து அந்த LLMக்கு என்னோட இன்ஃபர்மேஷன் தெரியாது. இப்போ நான் LLM என்னோட கஸ்டமர் சர்வீஸ் அப்ளிகேஷனில் நான் இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா யூசர் கேட்குற கொஸ்டினுக்கு அதனால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தான் அந்த டேட்டாவே தெரியாதுல்ல. தெரியாது சார். அது ஜென்ரலான டேட்டாவோட தான் ட்ரெயின் ஆகிருக்கும். அதுக்கு என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டடான டேட்டா எதுவுமே தெரியாது. சத்தியமா தெரியாது சார். ஸோ அதனால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படி தான் 2 டெக்னிக் கொண்டு வந்தாங்க. ஒன்று வந்து ரேக் பேஸ்டு டெக்னிக், அனதர் ஒன் இஸ் அ ஃபைன் டியூனிங். ஸோ ரேக்னா என்ன, ஃபைன் டியூனிங்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ கன்சிடர் ஐ ஆம் த LLM. இட் கேன் பி எனி திங். ChatGPTயோட GPT மாடலாக இருக்கலாம், ஜெமினி மாடலாக இருக்கலாம், ஓப்பன் சோர்ஸாக இருக்கலாம், எனி திங். ஐ ஆம் த ஒரு LLM மாடல். ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன வச்சு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ், அதாவது கஸ்டமர்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நான் LLM, எனக்கு ஜென்ரலான டேட்டாவோட தான் ட்ரெயின் ஆகிருக்கேன். எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாது. இப்போ வந்து இந்த டாக்குமெண்டேஷன் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன், அந்த டாக்குமெண்டேஷன் எடுத்து நான் படிச்சுக்கிறேன், மெமரைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து யூசர், அதாவது கஸ்டமர் ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபைன் டியூனிங். ஃபைன் டியூனிங்கிறது அந்த LLM மாடலில் ட்ரெயின் பண்ணுறது, அந்த டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்ணுறது தான் ஃபைன் டியூனிங். ரேக் பேஸ்டுனா நான் மெமரைஸ்லாம் பண்ண மாட்டேன், டாக்குமெண்டேஷன் அங்கே டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது நான் வந்து ஏதாவது யூசர் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நான் ஜஸ்ட் அந்த டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஹாலுசினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் அவாய்ட் பண்ணலாம் ரேக் யூஸ் பண்ணும்போது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபைன் டியூன் பண்ணிட்டேன்னா நான் ஆல்ரெடி சில டேட்டாவும் எனக்கு தெரியும், இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான டேட்டாவும் தெரியும். ஸோ இந்த நேரத்தில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி வச்சுருக்க டேட்டா வச்சு ஏதாவது மிஸ்லீடான ஆன்சர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரேக் பேஸ்டு போகும்போது அந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணலாம். பட் ஃபைன் டியூனிங் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, ட்ரெயின் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், அப்புறம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். அதை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு GPU வேணும். ஸோ அதனால சில காஸ்ட்லாம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கு செலவு பண்ணுவோம். ரேக் பேஸ்டுங்கிறது நம்ம ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம், எம்படிங் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஜஸ்ட் நம்ம LLMனால அந்த எம்படிங்கை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த எம்படிங் LLM அப்படின்லாம் நம்ம ஆடி LLMனா என்னென்னு பார்த்துருப்போம். அது பார்த்து தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த LLM வந்து டேரெக்டாக டெக்ஸ்ட்னால ஆக்சஸ் பண்ண முடியாது, ஃபைன் பண்ண முடியாது. நம்ம அந்த டாக்குமெண்டேஷன் எம்படிங்னா அது எல்லாம் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ இந்த LLM மாடல் வந்து அதை சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இதுதான். நான் ஒன்று மெமரைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃபைன் டியூனிங். நான் ஜஸ்ட் இந்த டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணி சொல்கிறேன்னா அது ரேக் பேஸ்டு டெக்னிக். ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸி தான், பேசிக் கான்செப்ட். அப்கமிங் வீடியோஸில் எப்படி ஒரு மாடலில் எடுத்து, அதாவது ஓப்பன் சோர்ஸ் மாடலில் எடுத்தோ இல்லைனா பெய்டு மாடலில் எடுத்தோ எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம், API மூலியமாக ஆர் லோக்கலாக ஹோஸ்ட் பண்ணி எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம், அப்புறம் வந்து ரேக் பேஸ்ட் சிஸ்டம் எப்படி பில்ட் பண்ணலாம், எந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி பில்ட் பண்ணலாம், ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து N8N அப்படிங்கிற மாதிரி டூலை வச்சு பில்ட் பண்ணலாமா, இல்லை ஆல்ரெடி வெக்டரா அப்படிங்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே அந்த ஒர்க் ஃப்ளோவே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த மாதிரிலாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ பேசிக்காக இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.